வணக்கம் நண்பர்களே. தாவேகாவினுடைய அரசியல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி என்று அறியப்படுகிறது. பொதுவெளியில் அவர் தான் தேர்தல் வியூகங்கள்லாம் வகுப்பவர். அவர் கட்சியை பிராண்டிங் பண்ணுறதில்ல. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமியை பற்றியான ப்ரொஃபைல் நான் நேரடியாக பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் பெரிய நிறுவனங்களுக்கு பிராண்டிங் செய்வதற்காக அவர்களுடைய அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அப்படின்னு அறியப்படுறார். அப்போது ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டில் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் பிராண்டிங் அப்படிங்கிறத செஞ்சவரை அரசியல் கட்சியை பிராண்டிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவர் பிராண்டிங்கில் தப்பு பண்ணிட்டார். என்ன தவறு செஞ்சார்னா, ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுல தவறு பண்ணியிருக்காரு. என்ன, இதை யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. அடிப்படையில் இந்த ப்ராடக்ட் புல்லிங் பவர்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு பொருள் தன்னளவில் வாடிக்கையாளர்களை, நுகர்வோரை ஈர்க்கும் சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க பிராண்டிங் பண்ண முடியும், ப்ரமோட் பண்ண முடியும். இது பொதுவாக மார்க்கெட்டிங்கில் இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான உத்தி. இதில் இந்த பிராண்டிங் பண்ணுறதுல ஜான் ஆரோக்கியசாமி எங்கே தப்பு பண்ணியிருக்காருன்னா, விஜய்ங்கிற ஒரு ஆளை மட்டுமே நம்பி தான் அவர் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் ப்ரொமோட்டட் ப்ராடக்ட், அதாவது அதை புஷ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. தன்னிச்சையாக ரசிகர்களையோ அந்த ரசிகர்களை கவர்ந்த ப்ராடக்ட்டு விஜய் கிடையாது. இதில் நிறைய முரண்பாடு இருக்கலாம். நான் சொல்கிறதுல பல பேருக்கு முரண்பாடு இருக்கும். என்ன காரணம்னா, அவர் தந்தையே எஸ்ஏ சந்திரசேகரே இவரை வச்சு படம் எடுத்துகிட்டு கம்பெனியாக அலைஞ்சு விஜய் மட்டும் இருந்தால் எப்படி படத்தை நாங்கள் வாங்குறதுன்னு சொன்ன சம்பவங்கள்லாம் நடந்ததாக விஜய் அப்பாவே சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவங்க விஜயகாந்துங்கிற ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் சேர்த்தாங்க. நான் மார்க்கெட்டிங் பாஷையிலே சொல்கிறேன். அப்படி விஜயகாந்துங்கிற ஒரு மனிதரை சேர்த்ததுனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சு அதுலேருந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும், ஒரு கன்சியூமர் அக்செப்டன்ஸ் வந்துடும். அதில் தான் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பேர். உலகம் பூரா எல்லா நாடுகள்லேயும் ஒரு படம் வெளியாகுது, என்ன பிராண்டிங்கில் தப்பு பண்ணார், பெரிய இது மாதிரி பேச வந்துட்டேன்னு என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்னும் விளக்கமாக கூட சொல்லுவேன். அது விஜயை தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி யாரக்கூடாது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நல்ல வியூக வகுப்பாளர், ஒரு பிராண்ட் ப்ரமோட் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்னா இந்த ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு புல்லிங் பவர் கிடையாது. இது தானே அரசியலில் சொல்கிறேன். நடிப்பில் அவர் என்னவோ அது கூட எனக்கு வேறு பிரச்சனை. அரசியலில் இவருக்கு அந்த புல்லிங் பவர் இல்லை, அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த கரிஸ்மெட்டிக் இல்லை. இது யாராவது ஏற்றுக்குவாங்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.